ஒரு கல்யாணமான பொண்ணா இருந்துட்டு என்கிட்ட எப்படிலாம்? உங்களுக்கு வெக்கமான ஏதாவது இருக்கா இல்லையா? சி 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 சி. ஒரு மூணாவது மனுஷன் என்கிட்ட எப்படி உங்களால இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியுது? உண்மையை ஒத்துக்கோ. நீ என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்ட. ஒரு கல்யாணமான பொண்ணுன்னு தெரிஞ்சும் கூட நீ என்ன லைக் பண்ண ஆரம்பிச்சிட்ட. உங்களுக்கு என்ன மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? நான் என்ன உங்களை விரும்புறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனா? அப்படின்னா சொல்லுனா. என்ன என்ன உறவு இருக்கு உங்களுக்கு எனக்கும்? என்ன சொல்லுங்க சசிகலா மேடம். நீங்க வெறும் என்னுடைய அண்ணியோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். என்னுடைய ஃப்ரெண்டு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இஷிகா, இஷிகா, அவ எங்க காலேஜுக்கு போயிட்டலா? அவள எத்தனை தடவை என் போனை தொடாதுன்னு அவளை நான் வார்ன் பண்ணிருக்கேன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் என் போன்ல இருந்தே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணிட்டு இருக்கா. இது தப்பு தானேங்க? சசிகலா மேடம், இஷிகா எங்க போயிருக்கா? குளிக்க போயிருக்கா. ஓ அப்படியா? சசிகலா மேடம், நீங்க நீங்க இன்னைக்கு ஏன் சாம்பிராணி போட வரவே இல்லை? சரி சரி, இந்த இஷிகா என் போன் எங்க வச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இருங்க இருங்க, இந்த 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 டை இந்த ஷர்ட்டுக்கு மேட்சிங்கா இருக்குல்ல? இருக்குல்ல? இந்த அந்த இஷிகா ஏன் இப்படி எல்லாம் பண்றானே தெரியல. ஏற்கனவே ஆபீஸ்க்கு எனக்கு லேட் ஆகுது. என் போனை வேற எங்க வச்சான்னு தெரியல. சசிகலா மேடம், கோவமா இருக்கீங்களா? நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல? நான் ஏன் கோவப்படணும்? நீங்க சொன்னதுல தப்பு இல்லையே. ஒரு ஷேம்லெஸ் பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குமா என்ன? அவ எப்படி ஹர்ட் ஆவா? நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நான் கல்யாணமானவ. ஐ ஷுட் லேர்ன் டு பிஹேவ். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? ஒரு பக்கம் நான் அழுதுகிட்டே இருக்கேன், என் புருஷனை மறந்துட்டான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். ஆனா இன்னொரு பக்கம் உங்ககிட்ட நான் ஆச்சு. ஐயோ ஏங்க ப்ளீஸ். இல்ல இஷான் ப்ளீஸ், நீங்க இங்க இப்படி இருக்கிறது சரி கிடையாது. யாராவது நம்மள இங்க ஒன்னா இருக்கிறத பார்த்தாங்கன்னா அதுவும் சரி கிடையாது. எங்க இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட அன்னைக்கு அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுங்க. I'm sorry. நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க இஷான்? நீங்க ஒண்ணு தப்பா சொல்லலையே, நான் தானே தப்பு. எனக்கு வெக்கமே இல்ல. கல்யாணமானவளா இருந்துகிட்டு நான் உங்களை மயக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஒரு அப்பாவியான பொண்ணு, புருஷனால கைவிடப்பட்ட பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் எல்லைய மீறிட்டேன். இத பாருங்க, நான் பண்ணது தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க இஷான். தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுடுங்க.